வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செல்வா சிசல்ஸ் தீவிலிருந்து. நான் இங்கு 6 வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தரைப்பகுதியிலிருந்து மலைப்பகுதியை பார்க்கும் பொழுது என்றாவது ஒரு நாள் அங்கு சென்று என்ன விஷயங்கள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும் என எங்களுக்குள் ஆர்வமாக இருந்தன. எனவே நான் மற்றும் எனது நண்பர்களுடன் நடைப்பயணமாக சென்று அங்கு பார்க்க ஆவலாக இருக்கிறோம். வாருங்கள் சென்று என்ன இருக்கின்றன என்று பார்த்து மகிழ்வோம். தரைப்பகுதியிலிருந்து மலை உச்சியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். கரடுமுரடான பாறைகள், மரங்கள், செடிகள், கொடிகளை கண்டோம். இந்த பாதைகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட வழித்தடங்கள். மனிதர்கள் நடந்து நடந்து இது பாதையாக உருவாகியுள்ளன. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடம் மலை உச்சியை நாங்கள் நெருங்கிவிட்டோம். ஹாலிவுட் படத்தில் மட்டுமே இந்த மாதிரியான இடங்களை பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி இடத்தை நேரடியாக பார்த்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள், எவ்வளவு மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ், சூப்பர். இந்த இடம் மிகவும் அற்புதமாக அழகாக இருக்கிறது. என் மனது இங்கேயே இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் என்ன செய்வது? எனது நண்பர்கள் என்னை விட்டு தொலைதூரத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து செல்ல நான் சென்று கொண்டிருக்கிறேன். எனது நண்பர்களில் ஒரு சில பேர் இந்த ஊரை சார்ந்தவர்கள். அவர்களின் வழிகாட்டுதலின் மூலம் நான் சென்று கொண்டிருக்கிறேன். அவர்களை பின்தொடரவில்லை என்றால் நான் தொலைந்து விடுவேன். எனவே அவர்களை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். உள்ளூர் மக்கள் பேசும் மொழியானது கிரியோல். இந்த கிரியோல் மொழியானது பிரெஞ்சு மொழியிலிருந்து தோன்றியதாகும். இந்த சிசல் தீவுகளில் மனிதனுக்கு தீங்கு செய்யும் எந்த விலங்குகளும் கிடையாது. இங்கு பறவைகள் நிறையா உள்ளன. மைனா, புறா மற்றும் பேர்ட்ஸ் என்று அழைக்கப்படும் மிக பெரிய வௌவால்கள் உள்ளன. மற்றும் அழகழகான கலரான சிட்டுக்குருவிகள் அதிகமாக இங்கு உள்ளன. Tell hi. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால கொஞ்சம் மூச்சை இறக்குது. காம் குகிலி. இவர் என்னுடைய நண்பர்.
Eu dou uma ideia, tudo. Eu estou mudando o preço. Não tá aí, pá. இங்கு உள்ள மரங்களில் ஒரு மரங்களில் வித்தியாசமான ஒரு பழங்கள் இருந்தன. அது என்ன பழம் என்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த மலை உச்சியில் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் ஆறுகள் குளங்கள் இருந்ததை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தன. தற்பொழுது நான் மற்றும் எனது நண்பர்களுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கொள்கிறோம். You're porn Italian? I was not taken. One selfie, bro. Wah, ya dah men. இப்பொழுது நாங்கள் மலை உச்சியில் இருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். டேக் டேக். Not enough water. Yeah, I don't know. இந்த இடத்தில் பல மரங்கள் அதிகமாக உள்ளன. உதாரணத்திற்கு ஜாக் ஃப்ரூட் பலா மரம் அதிகமாக இருக்கின்றன, வாழை மரங்கள் இருக்கின்றன மற்றும் பல வகையான பல மரங்கள் அதிகமாக உள்ளதால் இங்கு அந்த பேட்ஸ் என்று அழைக்கப்படும் வௌவால்கள் அதிகமாக இருக்கின்றன. இங்கு உள்ள மரங்கள் பல ஆண்டுகளை தாண்டி கம்பீரமாக நிற்கின்றன. இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா வௌவால்களோட சத்தம் தான் இது. ஒவ்வொரு வௌவாலும் எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் காகம் எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு இருக்கும்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் நிறையா இருக்குது, பலா மரங்கள் நிறையா இருக்குது. என்னோடய நண்பர்கள்லாம் எப்படி பறிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் பறிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ஹைட்டில் இருக்குது. இந்த இடத்துல பலாமரம் அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த ஊர் மக்கள் அதை விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த பறவைகள் தான் அதிகமாக சாப்பிடுது. அதே போல் மாமரம் இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த ஊர் மக்கள் பறிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாமே பறவைகள் தான் சாப்பிடுது. இங்கே உள்ள வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும், மேலே கட்ட மாட்டாங்க. நம்ம ஊரில் கேரளா ஸ்டைலில் இருக்கும் வீடெல்லாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஹலோ, how are you? Oh my god. ஹலோ. சின்ன நாய்க்குட்டி தானே அப்படின்னு பேச்சு கொடுத்தேன், பார்த்தீங்கன்னா பெரிய நாய் வந்துடுச்சு. கொஞ்சம் பயமாகிடுச்சு எனக்கு. ஹலோ. அட போப்பா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக நடந்து போகிறாங்க. இங்கே உள்ள கட்டிடக்கலைகள் எல்லாமே நம்ம இந்தியன்ஸ் ஒர்க்கு தான். அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்தியன்ஸுக்கு நிறைய ஒர்க்கு வேக்கன்சி இருக்குது. அதே போல் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல் ஃபீல்ட்ஸும் நிறைய வேக்கன்சி இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.